உண்டான ஸ்லோகம். சகல பொக்கிஷங்களின் சாவியையும் பெறுவதற்கு இறை அன்பில் அனுபவசாலியாகுங்கள். பொக்கிஷங்கள் என்று நாம் கூறுபவை அளப்பெரிய மற்றும் இலகுவாக கிடைக்காத விஷயங்களையே நாம் சொல்கின்றோம். அதாவது அவற்றின் பெறுமதியை அளவிட முடியாது. எமக்கு தேவையான பொக்கிஷங்கள் அனைத்தும் அந்த ஒரே ஒருவரான பாபாவிடம் மாத்திரமே உள்ளது. ஞானத்தின் மூலமாக நாம் இதை அறிந்து விட்டோம். எவ்வாறு சௌகரியம், பாக்கியங்கள் அனைத்தையும் அனைவருக்கும் வழங்குபவர் அவர் ஒருவராகவே இருக்கின்றார். ஞானம், நற்குணங்கள், சக்திகள் போன்றன அளப்பெரிய பொக்கிஷங்கள் ஆகும். ஏனையவை அனைத்தும் பௌதீகமானவை, நிரந்தரமற்றவை, அழியக்கூடியவை. இந்த பொக்கிஷங்கள் என்றென்றும் எவராலும் அழிக்கப்பட முடியாதது. ஏனைய பௌதீக பொக்கிஷங்களை எவராலும் திருடிவிட முடியும், அபகரிக்க முடியும். ஆனால் இந்த ஆன்மீக சம்பந்தமான இந்த பொக்கிஷங்களை எவராலும் அபகரிக்க முடியாது. ஏனென்றால் இவை இந்த பௌதீக கண்களுக்கு புலப்படாதவை. ஆனால் இந்த ஆன்மீக பொக்கிஷங்கள் எமக்கு கிடைப்பதால் பல பௌதீக பொக்கிஷங்களும் எமக்கு வந்து சேரும். உதாரணமாக பொறுமை, சகிப்புத்தன்மை சக்தி போன்ற நல்ல குணங்கள், சக்திகளை நாம் எமக்குள் விருத்தி செய்தும் போது பௌதீகமான வருமானங்களுக்கான வழியும் அதிகரிக்கும். ஆகவே ஞானம், நற்குணங்கள், சக்திகள் போன்ற பொக்கிஷங்கள் அனைத்தும் அந்த ஒரே ஒருவரிடம் நிறைந்து காணப்படுகின்றது. இவற்றை அவரிடமிருந்து பெறுவதற்கான வழிதான் என்ன? அதனையும் அவரே எமக்கு ஆசிரியராக வந்து கற்பிக்கின்றார். இந்த பொக்கிஷங்களை பெறுவதன் மூலம் நாம் முதலில் அந்த ஒரேயொரு தந்தை மீது முழுமையான அன்பை வைக்க வேண்டும். அன்பு என்ற இலையே தந்தையிடமிருந்து நாம் பொக்கிஷங்களை பெறுவதற்கான ஒரே ஒரு வழிமுறை ஆகும். பக்தி மார்க்கத்தில் அவரிடமிருந்து நாம் ஒரு துளி பெறுவதற்காக பல முயற்சிகளை செய்ய வேண்டியிருந்தது. அதிக செலவுகளையும் செய்தோம், பல தான தர்மங்களையும் செய்தோம், உடலை வருத்தி அதிக முயற்சி செய்தோம். இப்பொழுது செய்தும் இவ்வாறு செய்தும் குறைந்தளவான பலனையே நாம் பெற்றோம். ஞான மார்க்கத்தில் அவர் தனது அறிமுகத்தை எமக்கு கொடுத்து தன்னுடன் ஒரு உறவு முறையை ஏற்படுத்துவதற்கு எம்மை தூண்டுகின்றார். அவருடனான உறவில் நாம் உண்மையான கலப்படமில்லாத அன்பை கொண்டிருக்குமாறு அவர் செய்கின்றார். நாம் அவ்வாறு அவர் மீது கொண்டிருக்கும் உண்மையான அன்பு மூலமாக நமக்கு பல பொக்கிஷங்களை அவர் தருகின்றார். ஆகவே முதலில் அவர் மீது அன்பை கொண்டிருந்து, நம்பிக்கையையும் கொண்டிருந்து, நமக்கு தேவையானவற்றை அவரிடமிருந்து நாம் பெற வேண்டும். இவ்வாறு நாம் செய்து இதில் அனுபவசாலியாக வேண்டும். ஏனென்றால் கற்பித்தல்கள் மறக்கப்பட்டாலும் அனுபவங்கள் மறக்கப்படுவதில்லை. அனுபவங்கள் ஏற்படும் போது நம்பிக்கையும் போதையும் மேலும் அதிகரிக்கின்றது. எவ்வளவுக்கு அதிகமாக எமக்குள் நம்பிக்கையினை அதிகரிக்கின்றோமோ அந்தளவுக்கு மற்றவர்களுக்கும் இதை பற்றி கூற முடியும், அவர்களையும் இவ்வாறு செய்ய தூண்ட முடியவே. அனுபவங்களினை அதிகரிப்பதற்காக நாம் தேவையான முயற்சியை தொடர்ந்தும் செய்து கொண்டிருக்க வேண்டும். ஓம் சாந்தி. நான் இறைவனின் மிகவும் நெருக்கமான குழந்தை. இந்த உலகத்திலே என்னை தவிர பாக்கியசாலி வேறு யாருமே கிடையாது. ஏனென்றால் நான் இறைவனாலே நேசிக்கப்படுகின்றேன்.
எப்பொழுதும் என் இதயத்தில் அவரை தவிர வேறு எவருக்குமே இடம் இருப்பதில்லை. இந்த அனுபவம், இந்த இறை அன்பு என் மனதில் இருந்த சுமைகள், கவலைகள், வேதனைகள் அனைத்தையும் அகற்றி விடுகின்றது. எனது அனைத்து பொறுப்புகளையும் சுமைகளையும் பெற்று கொள்வதற்காகவே பாபா இங்கு வந்திருக்கின்றார் என்பதனை நான் உணர்ந்து கொள்கின்றேன். இதனால் அனைத்தையும் அவரிடமே அர்ப்பணித்து விடுகிறேன். என்னுடைய புத்தி எவரை நோக்கியோ எதனை நோக்கியோ ஈர்க்கப்படுவதே இல்லை. ஏனென்றால் இந்த உலகத்திலேயே இருக்கும் அதிசிறந்த, மிக விசேஷமான, சக்தி வாய்ந்த, பலம் வாய்ந்த ஒருவரின் பிரியத்துக்குரியவராக நான் ஆகிவிட்டேன். இந்த சந்தோஷமும் போதையும் எப்பொழுதும் என்னுடன் இருக்கின்றது. ஆஹா, எனது பாக்கியமே! ஆஹா, நான் இறைவனின் அன்பை அடைந்ததனால் இந்த உலகத்திலே பெற வேண்டிய அனைத்தையும் அடைந்து விட்டேன். எனக்கு நீ அடைவதற்கென்று எதுவுமே இல்லை. இந்த இறை அன்பு என்னை நிறைத்து என்னை மற்றவர்களுக்கும் வழங்கும் வள்ளலாகவும் ஆக்குகின்றது. நான் எப்பொழுதும் அந்த பேறுகளின் அனுபவத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். நானும் நிறைந்து மற்றவர்களையும் நிறைக்கின்றேன். அன்புக்கடலிடம் இருந்து அருவியிலே நீர் சொட்டுவது போல என்னிடம் அந்த அன்பு நிறைப்பதையும் அந்த அன்பு மழையில் நான் நனைவதையும் தினமும் நான் அனுபவம் செய்கின்றேன். அது சாதாரணமான ஒரு அன்பல்ல. இந்த புலன் உறுப்புகளாலே அதனை அனுபவம் செய்ய முடியாது. அதற்கு அப்பாற்பட்ட ஒரு சுகம். அதுவன்றோ அது இந்திரிய சுகம். இந்த சுகத்துக்கு எத்தனையோ வருட காலமாக நான் அலைந்து திரிந்தேன். இப்பொழுது அந்த சுகத்தின் கடலை நான் கண்டடைந்து விட்டேன். என்னுடைய பொக்கிஷ களஞ்சியம் என்றென்றும் நிறைந்திருக்கின்றது. ஏனென்றால் பொக்கிஷ களஞ்சியத்தின் திறவுகோலே என்னிடமே இருக்கின்றது. அதனை வழங்கியவருக்கு எப்பொழுதும் என்னுடைய இதயம் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நன்றி பாபா, நன்றி. ஓம் சாந்தி.